அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 7/5/2024 செவ்வாய்க்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உப்பில்லா சாப்பாடும் இலக்கில்லா பயணமும் ஒன்று. பெரியோர்கள் சொல்வது இதுதான் இன்று உங்களுக்கு நடக்க இருப்பது. கவனம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவீனம் அது இருக்கிறது. ஆவலோடு எதிர்பார்த்த நல் விஷயம் வராமலும் உங்களை நோகடிக்கிறது. சற்று பொறுமை இழந்து இன்று நீங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு நிரம்பவே உண்டு. கவனம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கணக்கு போட்டபடியே எல்லாம் நடக்கிறது. எண்ணியது எண்ணியபடியே நடக்கிறது. இதையெல்லாம் விட யாருடைய மதிப்பை பெற்றால் உங்களுக்கு நல்லதோ அவர் இன்று உங்களை பெரிதும் மதிப்பார். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நாள். உழைப்பு, நீங்கள் உழைத்த உழைப்பு குறைவில்லா உழைப்பு. அதற்கு நீங்கள் பெற்ற ஊதியம் அதுவும் குறைவில்லா ஊதியம். எனவே இந்த நாள் மகிழ்ச்சி தரும் நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று மனம் கஷ்டப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். எப்படி என்றால், உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு வருவதாக காட்டவில்லை. எனவே மனம் சற்று கஷ்டப்படலாம். கூடுதல் உழைப்பு, கூடுதல் கவனம் தேவை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். வெற்றி தோல்வி என்று எதுவும் இல்லை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். எந்த விதமான கடுமையான முயற்சியும் இன்றி உங்கள் உழைப்பு வெற்றி பெறும் நாள். நதியின் போக்கிலே பொருள் எப்படி செல்லுமோ அதுபோல் கடுமையான முயற்சியின்றியே உங்களது செயல்கள் இன்று வெற்றியை கொடுக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்நீச்சல் போட வேண்டி இருக்கிறது. சாதாரணமாக ஒரு அடி முன்னேற 1 மணி நேரமானால் எப்படி இருக்கும்? அதுபோல் இன்றைய தினம் உங்கள் செயல் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக எதிர்நீச்சல் போட வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் இப்படி தான் நடக்கும் என்று எந்தவித யோசனையுமின்றி எதிர்பார்ப்புமின்றி ஒரு செயலை செய்வோம்.
அந்த செயல் ஒரு சிலருக்கு மாபெரும் நன்மையை செய்யும். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் ஒரு செயலை சாதாரணமாய் செய்ய அது ஒரு சிலருக்கு பெரும் பலனை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நாம் நல்லது செய்வோம், அந்த நல்லதே கெட்டதாக மாறுவதும் உண்டு. உதாரணமாக உபசரிப்பு என்ற பெயர் அதிகமான ஒரு சாப்பாடு, அதனால் சாப்பிட்டவருக்கு அஜீரணம், இதுபோன்று அமைகிறது இந்த நாள் உங்களுக்கு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீரென்று ஏற்பட்ட ஒரு சோதனை, அந்த சோதனையால் சற்றே உங்களுக்கு வேதனை, இதுதான் இந்த நாள் உங்களுக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். சில நேரங்களில் எதிர்பாரா நன்மை திடீரென்று வந்துவிடும், நம்மை திக்குமுக்காட வைத்துவிடும். அது போன்ற ஒரு நல்ல விஷயம் இன்று உங்களுக்கு நடக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எல்லோரிடமும் இன்முகம் காட்டி நீங்கள் நடக்க வேண்டும். எரிச்சல் அடையக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் காட்டும் எரிச்சலால் உங்கள் பெயர் சற்றே கெடுவதோடு வரவேண்டிய நன்மையும் தடைபட்டு நிற்கலாம். எனவே எரிச்சல் அடையாதீர்கள், இன்முகம் காட்டி நடந்து கொள்ளுங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோருக்கும் நண்பனாய் ஒருவரால் இருக்க முடியுமா? முடியும். உங்களால் முடியும். உங்களால் இன்று முடியும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா விஷயங்களில் தலையிட்டு தேவையில்லா தொந்தரவை நீங்கள் வாங்கிக் கொள்வதாக இந்த நாள் காட்டுகிறது. கவனம் வேண்டும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டி ஒன்று வருகிறது, ஈடுபடலாமா, நாம் வெற்றி பெறுவோமா தோல்வி பெறுவோமா என்ற சந்தேகம் இன்று உங்களுக்கு ஏற்பட்டால் தாராளமாக கலந்து கொள்ளுங்கள். இன்று உங்களுக்குத்தான் வெற்றி. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் ஒரு ராசி எல்லோருக்கும் பேசும். நாம் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த நல்லது தெரிய வேண்டியவர் கண்களுக்கு தெரியாது. இன்று நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அது தெரிய வேண்டியவர் கண்ணுக்கு தெரியாது. கவனம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமை தரும் நல்ல நாள். இன்று ஒரு சாதனையை இவர் நிகழ்த்தி உள்ளார், அந்த சாதனையால் நமக்கெல்லாம் நன்மை என்று பலரும் உங்களை மெச்சும் நாள், பாராட்டும் நாள் இந்த நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகமாய் இருக்க சொகுசான ஒன்றை எதிர்பார்த்து ஒரு காரியம் செய்தீர்கள். அந்த காரியம் இன்று வெற்றியை கொடுக்கிறது. நீங்கள் விரும்பியபடி வாழலாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
ஆசை ஆசையாய் வாங்கி வைத்தீர்கள். அதை உபயோகிக்கும் முன்பே உடைந்து போனது. எப்படி இருக்கும்? ஒரு வெறுமை வரும் அல்லவா, அந்த வெறுமை இன்று உங்களுக்கு வர வேண்டும். விதி அப்படி. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும். முயற்சியும் சாதாரண முயற்சி அல்ல, பெரும் முயற்சி. அந்த முயற்சி இன்று உங்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலக்கின்றி ஒரு காரியத்தை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். அந்த காரியம் நல்லபடியாக முடிந்ததா முடியவில்லையா எதை பற்றியும் அக்கறையும் இல்லை உங்களுக்கு. இன்றைய தினம் நீங்கள் ஆற்றும் அத்தனை விஷயங்களும் செயல்களும் வீணாக போவதற்கும் வாய்ப்பு உண்டு. கவனம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் வாக்கு விஷயங்களில் இந்த விஷயங்களால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடைபெறும். பணம் மற்றும் வாக்கு விஷயத்தில் இன்று சில நன்மைகளை பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்லுவார்கள். இன்று கொல்லும் வார்த்தையை நீங்கள் பேச இருக்கின்றீர்கள். எனவே பேச்சில் கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை உயர்த்தி கொள்ள ஒரு சில விஷயங்களை இரகசியமாய் செய்வீர்கள். அந்த இரகசிய செயல்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், நற்பலன் கிடைக்கும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.